ஒரு ஆசை, அந்த ஆசைய கிடைக்கணும்னு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. யார்கிட்ட? யூனிவர்ஸ் கிட்ட. அப்போ யூனிவர்ஸ் வந்து எடுத்த உடனே அந்த ஆசையை கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. அந்த டெஸ்ட் எல்லாம் நீங்க பாஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஆசை நிறைவேறும். நம்ம பிரச்சனைகள் நிறைய இருக்கு, இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி சரி பண்றது, இல்ல இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமா இதெல்லாம் சால்வ் பண்ண முடியுமா, இல்ல நம்மளுக்கு இவ்வளவு ஆசைகள்லாம் இருக்கே, எங்க கோயிலுக்கு போனாலும் எங்க கும்பிட்டாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இதெல்லாம் இவங்களுக்கு நடக்குதுன்னு சொல்றாங்க, நம்மளுக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது, நம்ம எங்க தப்பு பண்றோம், என்ன பிரச்சனை, எதுவுமே தெரியாம ஒரு குழப்பமா இருக்கீங்களா? உங்களுக்கு தேவை லைஃப் கோச். டைரக்டாவே நீங்க கிளாஸ்ல என் கூட அட்டன் பண்ணி யூனிவர்ஸ் கனெக்ஷன் கூட, யூனிவர்ஸ் அலைன்மெண்ட் கூட நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி உங்களோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஆசைகளையும் நீங்க ஈர்த்துக்கலாம். ஸோ நீங்களும் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்க டீட்டெயில்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி பேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. வணக்கம், என் பேர் எஸ் லாவண்யா, பேய்க்குட்டு மூவியோட டைரக்டர். இப்போ ஒரு ஸ்பெசிபிக் பர்சன் நீங்க அட்ராக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஸ்பெசிபிக் பர்சன் நீங்க எந்த அளவுக்கு அவங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, எந்த அளவுக்கு அவங்க மேல ஒரு காதல்ல இருக்கீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. உங்களோட அந்த சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்போசிட் பர்சன் கிட்டையும் இருந்து சம்டைம்ஸ் சம் நெகட்டிவிட்டி வர மாதிரி இருந்தாலும் சுச்சுவேஷன்ல நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க, அப்போவும் நீங்க அவங்க தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. செகண்ட், உங்களோட ஸ்பெசிபிக் பர்சன் எந்த மாதிரி இருக்காங்க, அதே மாதிரி இன்னும் வேற பர்சன்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து காமிப்பாங்க. அப்போ இந்த பர்சன் தான் வேணுமா, இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இவங்க இருக்காங்களே, இவங்கள நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாமா, இவங்கள மேரேஜ் பண்ணிக்கலாமா, இவளை லவ் பண்ணலாமா அப்படின்னு உங்க மனசு மாறுதா அப்படிங்கிறதும் பார்ப்பாங்க. அப்புறம் நீங்க ஒரு ஆசைப்பட்ட ஒரு ஸ்பெசிபிக் பர்சன் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. அப்போ அந்த ஸ்பெசிபிக் பர்சன் பத்தி எல்லா விஷயங்களும் இப்பவே பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. அவங்க உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு விஷயம் மறைச்சு வச்சிருந்தா கூட அந்த விஷயத்த அவங்களாவே அவங்க வாயில இருந்து சொல்லிடுவாங்க. அவங்க கண்ட்ரோல்லயே அவங்க இருக்க மாட்டாங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னா, நீங்க ஒரு பிரபஞ்ச இணைப்புக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களை சுத்தி எல்லா விஷயமும் டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். ஒரு பேய் இருந்தா கூட உங்க கண்ணில் காமிச்சு கொடுத்துரும். எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் தான். அதே மாதிரி நீங்க ஈர்க்கக்கூடிய அந்த ஸ்பெசிபிக் பர்சன் அவங்களுக்குள்ளார ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு, இல்ல ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் அவங்க மறைச்சு வச்சிருக்காங்க, உங்ககிட்ட சொல்லக்கூடாது, இல்ல உங்களை பின்னாடி அவங்க வந்து வச்சு செய்யணும்னு நினைக்கிறாங்க, இல்ல பின்னாடி உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரி எந்த விஷயமா இருக்கட்டுமே, ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி இருந்தா கூட அதையும் வந்து அவங்களாவே உங்ககிட்ட வந்து இப்ப சொல்லுவாங்க. அப்புறமும் அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும், அந்த பையன் தான் எனக்கு வேணும், நீ சொல்றியா அப்படின்னு பிரபஞ்சம் பார்ப்பாங்க. இதுல வந்து ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒண்ணு வந்து அவனாவே ஒரு பையன் வந்து சொல்றான், நீ செத்தாலே எனக்கு அதை பத்தி அவசியம் கிடையாது, ஓகே நீ சாவறதுன்னா செத்துக்கோ, அதை பத்தி நான் கவலையே இல்லைன்னு சொல்றான், ஃபுல் நெகட்டிவிட்டி. அந்த மாதிரி இருக்கவன அன்னையோட கழிச்சு கட்டிட்டு முடிஞ்சிச்சு, அவனோட மேட்டர் முடிஞ்சது. ஓகே இப்பதான் அப்படி சொல்றான்னா மேரேஜுக்கு அப்புறம் அவன் எப்படி சொல்லுவான்? ஆஃப்டர் 10 இயர்ஸ் யோசிச்சுக்குங்க, அவன் சுத்தமா 1% கூட உங்களை லவ் பண்ணலன்னு அர்த்தம். ஓகே, இப்ப நான் சொல்லக்கூடியது ஒரு லவ் பண்ணக்கூடிய, உண்மையான லவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அந்த பர்சன் ஒரு கேர்ளையோ ஒரு பாயோ அவங்க அட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இவங்க மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு, ஒரு கொஞ்சமாவது அவங்க இவங்களை மதிக்கிறாங்க, ஒரு உண்மையான அன்பு இருக்கு அப்படிங்கிறவங்க அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லக்கூடாது இல்ல வேண்டாம் அப்படின்னு அவங்க ஏதாவது நினைச்சிருந்தாலும் அவங்கள பத்தின எல்லா விஷயங்களும் பிரபஞ்சம் இவங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி உங்க கண்ணு முன்னாடி அவங்கள பத்தி எல்லா விஷயங்களும் எக்ஸிபிட் பண்ணி காமிச்சிடும். அப்பவும் உங்களுக்கு வந்து ஒரு டெசிஷன் எடுக்கவே முடியல. ஓகே, அது எப்படிங்க,
இப்ப நான் ஆசைப்பட்ட பொண்ணு இன்னொரு பையன் கூட போயிட்டான் அப்படின்னு அவளே வந்து சொல்றா. அப்ப நான் எப்படி அவளை ஏத்துக்க முடியும் அப்படின்னா அந்த இடத்துல புஷ் அவுட், நீ அவ்வளவுதான், கேம் விட்டு அவுட்டு. ஓகே, அப்ப பிரபஞ்சம் அந்த விஷயத்த உங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்களே வந்து ஃபிட் ஆயிட்டீங்க, எனக்கு வேண்டான்னு நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சு இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டுமே, ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி இருந்தாலும் சரி பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு நீங்க பெருந்தன்மையா நினைச்சு, அவ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, நான் அவளைதான் லவ் பண்றேன், அவ தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க அதுக்கப்புறமும் நீங்க ஸ்ட்ராங்கா பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லும் போதுதான் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா புரியும். ஓ, இவனுக்கு அவ தான் வேணும் போல இருக்கு, ஓகே, இவளுக்கு அவன் தான் வேணும் போல இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு புரியும். இன்னொரு விஷயம், இந்த பொண்ணை பத்தின எல்லா விஷயங்களும் ஓகே உங்களுக்கு சொல்லிடுச்சு இல்லையா, அதுக்கப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுல காரணம், அதுக்கு உண்டான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அப்படிங்கறதும் பிரபஞ்சம் உங்களுக்கு புரிய வச்சிருவாங்க. ஏன்னா நாளைக்கு நீங்க வந்து இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதினாலதான் நான் வந்து இவ்வளவு மேனிஃபெஸ்ட் பண்ணி இவக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் அப்படின்னு நீங்க நாளைக்கு பிரபஞ்சத்து மேலேயோ லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலேயோ சொல்லிடக்கூடாதுங்கிறதுலயும் பிரபஞ்சம் ரொம்ப குறியா இருப்பாங்க. புரியுதா? ஸோ நீங்க எடுக்கக்கூடிய அந்த ஒரு டெசிஷன் இட்ஸ் ஆல் யுவர்ஸ். ஏன்னா எப்படினாலும் இந்த விஷயம் பின்னாடி தெரிஞ்சுதான் ஆக போகுது. அப்ப நீங்க சொல்லுவீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு பொண்ணை பிரபஞ்சம் ஏன் எனக்கு சேர்த்தி வச்சுச்சு, நான் தான் கேட்கறேன்னா எனக்கு தெரியாது, நான் கேட்டேன், இந்த பிரபஞ்சத்துக்கு எங்க போச்சு, அது எனக்கு சொல்லி எனக்கு அப்பவே புரிய வச்சிருந்தா நான் இந்த மாதிரி ஒரு பிள்ளைகிட்ட வந்து மாட்டிருக்க மாட்டேன்ல, இந்த மாதிரி ஒரு பையன்கிட்ட வந்து மாட்டிருக்க மாட்டேன்ல, என் வாழ்க்கையே வீணா போச்சு, பிரபஞ்சம் என் வாழ்க்கையை வீண் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க நாளைக்கு பிரபஞ்சத்து மேல சொல்லிட்டீங்கன்னா அவங்கள பத்தி அசஸ் பண்ணி அவங்க எப்பவுமே இப்படிதானா, இல்ல எப்பாவது தானா, இல்ல சூழ்நிலையால் அப்படி ஆயிட்டாங்களா, இல்ல அவங்களே அதை வருந்தி எனக்கு வேண்டாம்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்காங்களா, அதெல்லாம் பார்த்து நீங்க அவங்களுக்கு இன்னொரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணி நீங்க பிரபஞ்சத்துல சொல்லும் போது இது அடுத்த லெவலுக்கு போகும். அப்போ அந்த ஃபைலை பிரபஞ்சம் மறுபடியும் ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த பொண்ணுக்கும் உங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த பையனுக்கும் உங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்த்து உங்களை இணைச்சு வைப்பாங்க. அப்பவும் அந்த பொண்ணோ ஒரு பையனோ இல்ல வந்து உங்களை ஒரு நெகட்டிவா பாக்குறாங்க, இல்ல உங்க பின்னாடி ஏதாவது சீட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதையும் உங்களுக்கு போட்டு உடைச்சிரும். அப்பவும் நீங்க வந்து அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும், இப்படி இருந்தாலும் சரி, இதை நான் இப்படி இந்த கோணத்துல நான் பாக்குறேன், எனக்கு பரவாயில்ல வேணும், நான் அவ்வளவுதான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அதுக்கு அடுத்த லெவல்ல போய் அங்க ஒரு அனலைசேஷன் பண்ணும், ஒரு ஸ்கேனிங் பண்ணும். அப்ப அங்க ஏதாவது நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா மறுபடியும் கொண்டு வந்து உங்ககிட்ட காமிக்கும். அப்பவும் நீங்க அதுல பார்த்துட்டு இது இப்படிதானே பண்ணியிருக்கா, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, தப்பு செய்யாதவங்க யாருங்க அப்படின்னு நீங்க ஒரு பெருந்தன்மையா நீங்க வந்து ஒரு மகான் மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா ஓகே, அப்ப அக்செப்ட் பண்ணி மறுபடியும் அந்த ஃபைலை ஓபன் பண்ணி மறுபடியும் அடுத்த ஸ்டேஜ் ஸ்கேனிங் போயிட்டே இருக்கும். அப்ப கடைசி வரைக்கும் நீங்க அதுதான் வேணும் நீங்க ஸ்ட்ராங்கா நின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கும். ஓகே, சில பேர்லாம் வந்து நீங்க யாரை ஈர்க்கிறீங்களோ ரொம்ப நெகட்டிவ் அப்படிங்கறத ஸ்டார்டிங்ல அடிச்சிரும், பிரபஞ்சமே அவங்களை அடிச்சு துரத்தி தும்சம் பண்ணி அமுச்சு விட்டுரும். ஏன்னா அவ்வளோ நெகட்டிவா அவ்வளோ டாக்ஸிக்கா இருப்பாங்க. ஏன்னா அவங்க உங்களை மட்டும் இல்ல, நிறைய பொண்ணுங்களா நிறைய பசங்களா அவங்க ஏமாத்துவாங்களா இருக்கும். அப்ப அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிறவியில இருந்தே அவங்க அந்த மாதிரி ஒரு தவறான நோக்கத்துல தவறான கண்ணோட்டத்துல ரொம்ப கர்ம வினையில ரொம்ப நெகட்டிவிட்டியில அவங்க வந்து ரொம்ப ஆழமாக ஊன்றி போயிட்டார்கள்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கவங்களை எல்லாம் வந்து உங்க கூட வந்து சேர்த்தவே மாட்டாங்க, அவங்கள அடிச்சு துரத்திடும், போ ஓடிப்போ. அவங்களோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் என்னவோ அதை வந்து உங்ககிட்ட டைரக்டாவே சொல்லி உங்களை புரிய வச்சு அப்படியே பிரிச்சு விட்டுரும். அவங்களெல்லாம் இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்களெல்லாம் மாற்ற முடியாது. ஏன்னா தட் மச் நெகட்டிவிட்டி. ஸோ கேட்டகரைஸ் பண்ணி உங்களுக்கு அது பிரிக்கவும் தெரியணும், ஆராய தெரியணும், இல்லை யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா அது புரிஞ்சுக்க தெரியணும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா இந்த மாதிரி அதால பாதத்துல போய் உள்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பிரபஞ்ச ஈர்ப்பு விதி, பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க, இல்லை யார் மூலியமாவது மெசேஜ் கொடுக்குறாங்க,
ஓகே, இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் மூலியமா கூட உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அப்போ அதை வந்து நான் வந்து ஒரு புரிஞ்சுக்காம அவன் தான் வேணும், அவ தான் வேணும், அவ எந்த மாதிரி வந்து மோசமா இருந்தாலும் சரி, அவ எத்தனை பேத்து கூட போனாலும் சரி, அவன் எத்தனை பேத்து கூட போனாலும் சரி, அவன் என்ன மாதிரி என்ன சீட்டிங் பண்ணாலும் சரி, எனக்கு அவன் தான் வேணும், கண்மூடித்தனமா ஒரு லவ் வச்சுட்டு நீங்க போய் இது பண்ணீங்கன்னா அவங்க உங்களே அந்த லெவல்ல தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஒரு வீட்டுல வந்து ஒரு செருப்பு வைக்கிற இடம்னு ஒண்ணு இருக்குதுங்க, சாமி வைக்கக்கூடிய ஒரு பூஜை அறைன்னு ஒண்ணு இருக்குது. நீங்க எந்த இடத்துல அவங்க வீட்டுக்குள்ளார நீங்க இருக்கணும், அவங்களோட மனசுக்குள்ளார இருக்கணும் அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இறங்கி போனீங்கன்னா எந்த இடத்துல உங்களை வைக்கணுமோ அந்த இடத்துலயும் வச்சிருவாங்க. அந்த மாதிரியும் சில பீப்புள் இருக்காங்க. புரியுதா? ஸோ பார்த்து தான் இதை அனலைஸ் பண்ணணும். அந்த பீப்புள், அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த பர்சனோட கேரக்டர், அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் இது எனக்கு வேணுமா வேணாமாங்கிறத ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பிரபஞ்சம் உங்ககிட்ட டெஸ்ட் கொடுத்து கொடுத்து அந்த உணர்வுகள் மூலயமா உங்ககிட்ட, அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் மூலயமா உங்ககிட்ட அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க பாஸ் பண்ணி கொடுக்க தான் அது வந்து உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகி நடக்கும். நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க ப்ராப்பரா எப்போ உங்களுக்கு வந்து டிசிஷன் எடுக்க முடியுதோ அப்பதான் உங்களால மேனிஃபெஸ்டேஷனே பண்ண முடியும். உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கே தெரியல, அடுத்தவங்க கிட்ட கேக்குறீங்க அப்படின்னா எப்படி உங்களால மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும்? பிரபஞ்சத்துக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும் நீங்க சொல்லி உங்களுக்கு தெளிவா புரிய வைங்க. அப்புறம் பிரபஞ்சத்துக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கலாம். மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்றதோட மட்டும் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் பிரபஞ்சம் நம்மளுக்கு நிறைய டெஸ்ட் வைப்பாங்க, பிரபஞ்சம் நம்ம கிட்ட நிறைய கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. இந்த விஷயம் இது வேணுமா வேணாமா ஒவ்வொருத்தரையும் ஊர்ஜிதம் பண்ணிக்குவாங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க உங்ககிட்ட. கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்புறம் தான் அந்த விஷயத்த உங்ககிட்ட கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணி பிரபஞ்சத்துக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த எண்ட் ரிசல்ட் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நடக்கும். அது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தா. ரொம்பவே நெகட்டிவா இருக்கிறாங்க ஒரு பர்சன்னா ஸ்டார்டிங்லேயே நீங்களே ஆசைப்பட்டாலும் சரி அடிச்சு துரத்தி ஓட விட்டுரும். ஸோ இப்படிதான் நம்மளோட ஆசைகளை ஈர்க்கிறோம். உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றி. எனக்கும் என் சேனலுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் நன்றி. நீங்க எங்க இருந்து பாக்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது எல்லாமே நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். மீண்டும் அடுத்த ஒரு அருமையான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை.